வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த நாளிலும் நமக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வருகிற வாக்குத்தத்தம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புதிய வானம் புதிய பூமி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் அங்கு புதிய வானம் புதிய பூமி குறித்து எழுதியிருக்கிறது. ஆனால் பழைய வானம் பழைய பூமி உருவாக்கப்பட்டதை குறித்து ஆதியாகமத்திலே படிக்கிற வண்ணமாக டீடைல்டான ஒரு அக்கவுண்ட் அங்கு இல்லை. அவ்வளவு தெளிவான விபரம் அங்கு இல்லை. ஆனால் நான் என்ன விசேஷ விதமாய் உணர்கிறேன் என்றால், இதே பழைய பூமி இருந்த அதே இடத்தில் புதிய பூமி, அதே பழைய வானம் இருந்த இடத்தில் புதிய வானம், எல்லாவற்றையும் புதிதாக்க தேவனாலே ஆகும் என்று நான் இவ்விதமே விசேஷ விதமாய் எண்ணுகிறது உண்டு. ஆம், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், தேவன் சொல்லுகிறார் என்றால், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் அது. சகலத்தையும் இந்த உலகத்தில் நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் உங்களுடைய அறியாமை மற்றும் மதியினத்தினால் பலருடைய நட்பை இழந்திருக்கலாம். நீங்கள் பேசுகிற மதியினமான வார்த்தை, அது விளையாட்டான வார்த்தை என்று நீங்கள் நினைப்பது அவர்களுக்கு வினையாக தோன்றலாம், உங்களை அருவருக்க தோன்றலாம். அது நிமித்தமாக ஒருவேளை அவர்கள் உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வல்லவர். இதோ சகலத்தையும் புதிதாக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இழந்த எல்லா பழைய நன்மைகள் என்று அதையே கொண்டு வந்து பழைய பாத்திரத்தை கழுவி திரும்பவுமாய் பயன்படுத்துகிறது போல அல்ல, புதிய பாத்திரத்தை தருகிறது போல புதிதாக்கி சகலத்தையும் புதிதாக்கியும் தர முடியும். இன்னொன்று, ரினியூ பண்ண முடியும், புதிதாக்க முடியும். உங்களுடைய லைசன்ஸ் பழையதாகிவிட்டது, உங்களுடைய ஏடிஎம் கார்டு மிகவும் பழையதாகி சற்று பாக்கெட்லேயே வைத்திருந்ததினால் நெளிந்து ஒரு சில பகுதிகள் டேமேஜ் ஆகி இருக்கிறது. நீங்கள் வங்கியில் போய் கேட்கிறீர்கள், சேம் நம்பர் சேம் நேம் எல்லாம் இருந்தாலும் அதை புதிதாக்கி தர அவர்களாலே ஆகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இல்லாவிட்டால் புதிய நம்பரோடு கூட ஒரு கார்டு உங்களுக்கு வழங்க அவர்களாலே ஆகும். சேம் நம்பர்ல புதிதாக்கி கொடுத்தால் எவ்வளோ ஒரு அருமையான ஒன்று. அப்ப சிலவற்றை தேவன் புதிதாக்கி தர வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் பனி போல இறங்கும். பாருங்க, பனி இறங்குகிறது டக்குன்னு தெரியாது. நீங்க உங்க பைக் வெளியே வச்சிருந்தீங்கன்னா சீட்டு டச் பண்ணீங்கன்னா தெரியும், கொஞ்ச நேரத்தில் பனி விழுந்திருக்கு அப்படின்னு தெரியும். இஸ்ரவேலுக்கு நான் பனி போல் இருப்பேன். தேவன் உங்களோட இருக்கிறார், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆனால் அவருடைய பிரசன்னம் அது போல இறங்கி உங்களை நனைக்க இடம் கொடாதபடி அழகாய் பனி இறங்கி பூமியை நனைத்தது. அப்பொழுது செடிகள் தோன்றியது. அப்ப தேவ பிரசன்னம் உங்களை நனைக்க, முழுவதுமாய் நிரப்ப, உங்களை முழுவதுமாய் ரினியூ பண்ண அதற்கு நேரம் எடுங்க.
நேரம் ஒதுக்குங்க. அப்பதான் ரினியூ ஆவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில சில பகுதிகள் புதிதாக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அதில் ஒன்று, நம்பர் 1, நம்முடைய மனது புதிதாக வேண்டியதா இருக்கிறது. ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று டிசைன் பண்ணத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். சித்தம், தேவ சித்தத்தில் ஒன்று இருக்கிறதாம். என்னது? தேவன் தமக்கு சித்தமானது ஒன்றை கொடுக்கும் பொழுது அது நன்மையான ஒன்று. தேவனுடைய நன்மையும், ரோமர் 12:2 நடுப்பகுதி, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம். நன்மை, பிரியம், தேவனுக்கு பிரியம், பரிபூரணமுமான சித்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், தேவனுடைய இந்த பரிபூரண சித்தத்தின்படி வாழ்க்கை அமைகிற பொழுது, நம்ம அமைத்துக் கொள்ளுகிற பொழுது பேரானந்தம், பேராசீர்வாதம். ஆனால் இதை புரிந்து கொள்றதற்கு அப்படி சும்மா போய் உட்கார்ந்த உடனே தேவ சமூகத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு 5 நிமிஷம் இருந்த உடனே உங்களுக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் உடனே வெளிப்பட்டுறாது. அதுக்கு ஒன்று வேணும், உங்கள் மனம் புதிதாகணும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து உங்கள் மனசு அது ரினியூ ஆகணும், புதிதாகணும். உங்களுடைய ஒரே மனது அது பழைய பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸுகளால், பலவிதமான போராட்டங்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அது தன்னுடைய உண்மையான தன்மையை இழந்து போயிருக்கலாம். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிற அந்த தன்மையை இழந்து போயிருக்கலாம். அப்போ அந்த சோர்வோடு போய் தேவ சித்தத்தை அறிய வேண்டாம். அப்போ நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறியறதுக்கு முன்பதா உங்கள் மனம் புதிதாகிறதுக்கு டைம் எடுங்க, நல்ல ஒரு நேரம் எடுங்க, எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க. அருமையான ஒரு பாட்டு நம்முடைய ஆசீர்வாதம் டிவியில் வரும். அமர்ந்து காத்திருப்பேன் எந்த அப்பாவின் சமூகத்திலே. அதுபோல நீங்க காத்திருக்கணும், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கணும். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அப்ப அந்த நேரத்தில் தேவன் பனி போல அவருடைய பிரசன்னத்தையோடு, அந்த பிரசன்னத்தை அனுப்ப அனுப்ப அவர் வந்து இறங்க இருக்கும் பொழுது நம்முடைய பழைய மனது அப்படியே மாறும். மோசே தேவனுடைய சமூகத்தில் பிரவேசித்து 40 நாட்கள் காத்திருக்கும் பொழுது பாருங்க, வான்னு சொன்னவர் ஒரு வாரம் போல ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் மட்டும் அமைதியாக இருக்கிறார். பின்பு தேவன் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அதுதான் மோசேனுடைய மனம் புதிதாகிற டைமாக இருக்கலாம். உங்களுக்கு டைம் வேற லெவலில் இருக்கலாம். ஒரு சிலருக்கு இமைப்பொழுதில், அதாவது ஒரு மணி நேரம் 3 மணி நேரத்தில் அவர்களில் கண்டிருக்கும் டயர்ட்னஸ், உங்கள் மனமே இளக்கரித்து போயிருக்கலாம். மனம் இளக்கரித்து போனவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க முகம் வாடி போயிருக்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். அந்த முகத்தில் முக மலர்ச்சி வரத்தக்கதா உட்கார்ந்து இருக்கணும் தேவனுடைய சமூகத்தில். அப்போ அந்த மனம் புதிதான உடனே you will be able to discern the perfect will of God concerning your life, my brother, my sister. அந்த நேரத்தில் நீங்க பகுத்தறியத்தக்கவர்களா மாறிடுவீங்க, டிசைன் பண்ணுவீங்க. இது ரைட், இது தப்பு, அல்லது இது சரி, இது மிக மிக சரி, டக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப அந்த மனம் புதிதாகிறது தேவனாலே ஆகும். ஆகவே தேவன் உங்கள் மனதை புதிதாக்க நேரம் கொடுங்க, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. புதிதான பிறகு அதை நீங்க காத்துக்கொள்ளுங்க. சரியான அளவு துதி, பாடல், உபவாசம், தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவு, உட்கார்ந்து படிக்கணும்.
வேதத்தை படிக்கணும். பிரசங்கங்கள் கேட்பது ஒரு பக்கம், வேதத்தை படித்து அந்த வேதத்தின் பிரசித்தம், அந்த வெளிச்சம் உங்கள் புதிதான மனதை என்னாலும் புதிதாகவே காத்துக்கொள்ள டைம் எடுக்கலாம். அப்ப தேவன் உங்களுடைய மனதை புதிதாக்குவார். ஹார்ட் டிஸ்கில் பேட் செக்டார்ஸ் ஃபார்ம் ஆகும். பேட் செக்டார்ஸ்னா டேமேஜ், உள்ள இருக்கிற மெமரி செல்லுகள் டேமேஜ் ஆகிறது. பேட் செக்டார் ஏன் வருது? சரியான யூபிஎஸ் கனெக்ட் பண்ணப்பட்டு வச்சிருந்தா பவர் டப்புன்னு போனால் கம்ப்யூட்டர் உடனே ஆஃப் ஆகாது. நம்ம கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒரு அன்இன்டரப்டட் பவர் சப்ளை யூபிஎஸ் ஒன்று நடுவில் வைக்காமல் இருந்தால் டப்புன்னு அந்த கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகும்போது அதில் உள்ள ரீட் பண்ணிட்டு இருக்கிற ஹெட்லாம் இருக்கும், ரெக்கார்டிங் பண்ணுற ஹெட்லாம் இருக்கும். அந்த மெமரிஸ் எல்லாவற்றையும் ரீட் பண்ணுற, ரெக்கார்டிங் பண்ணுற அந்த ஹெட் மற்றும் அந்த மெமரிஸ் எலைட் ஆகி இருக்கிற நேரத்தில் டப்புன்னு போகிற அந்த பவர் சப்ளை போகிற பொழுது அது ஃபியூஸ் ஆகுது. சின்ன சின்ன செல் அளவில் தான் ஃபியூஸ் ஆகுது. பாருங்கள், அப்படியே போய் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கரப்டட் ஆன ஒரு ஹார்ட் டிஸ்காக மாறி போகுது. அப்போ இதை என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், முடிஞ்ச அளவு அரேஞ்ச் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேர் வச்சு அரேஞ்ச் பண்ணால் எந்த செக்டார்ஸ் எல்லாம் பேட் செக்டார்ஸாக மாறி இருக்கு. உதாரணத்துக்கு 5 லட்சம் மெமரி செல்லுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், மெமரி ஸ்பேசஸ் இருக்குது, பைட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அதில் 5000 பேட் செக்டார்ஸ் இருக்கலாம். அப்படின்னா அந்த 5 லட்சத்தில் இந்த 5000 பேட் செக்டார்ஸை தனியே பிரித்து ஒரு ஓரத்தில் வச்சா அது போல அதற்குரிய ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபைல், அந்த ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த எண்களெல்லாம் எடுத்து மறைச்சி வைக்கும் அந்த ப்ரோக்ராம். அப்புறம் நம்ம உள்ள எது ஒர்க் பண்ணாலும் புது ஹார்ட் டிஸ்க் போல இருக்கும். ஆனால் தேவன் இப்படி ஒழித்து மறைத்து வைக்கிறவர் அல்ல. நம்முடைய மனதில் எங்கு டேமேஜஸ் உண்டாயிருக்கிறதோ அதை ஹீல் பண்ணுவார். God will heal it. The Lord will heal it. ஆண்டவர் அதை சொஸ்தமாக்குவார். மீட்பர் இயேசு கிறிஸ்து அதனை செவையாக்கி, செப்பனிட்டு, சுகமாக்கி புதிதாக்குவார். அப்பொழுது ஒரு காலம் அதில் டேமேஜ் வராதது போல அழகாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. புது நாளினிலே புது கிருபைகளை கிருபாசன தண்டையில் பெற்றுக் கொள்கிறேன். புது நாளினிலே புது கிருபைகளை கிருபாசன தண்டையில் பெற்றுக் கொள்கிறேன். புது நாளினிலே புது கிருபைகளை கிருபாசன தண்டையில் பெற்றுக் கொள்கிறேன். அதிகாலை நேரம் ஆண்டவரின் பிரசன்னம் அதிகமாக இறங்கி வருகுது. என் கவலை எல்லாம் மாறி போகுது. அதிகாலை நேரம் ஆண்டவரின் பிரசன்னம் அதிகமாக இறங்கி வருகுது. என் கவலை எல்லாம் மாறி போகுது. 1 நாளாகமம் 21:30 படித்து பாருங்கள். தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்துக்கு பயந்திருந்தபடியால் அவன் தேவ சந்நிதியில் போய் விசாரிக்க கூடாதிருந்தது. கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு வாதையை கட்டளையிடுகிற பொழுது மற்றும் அதை நிறுத்த வேண்டிய ஒரு இடம் ஒன்று வருகிறது. அது ஒர்னானின் களத்தில் இருக்கிற இடத்துல கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய தூதன் எருசலேமின் மேல் கை நீட்டி பட்டயத்தை நீட்டி இருக்கிற பொழுது பட்டயத்தை உரையிலே திரும்ப போடு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இத தாவீது கண்டிருந்தார். அவருக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சிருச்சு, பார்த்துட்டார். அப்போ இது ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இது எப்படியோ ஒரு டிரான்ஸ்பரண்டாக அப்படி வந்துட்டு போகுது அப்படின்னு அதுவரை இருந்திருக்கலாம் தாவீதினுடைய மனதில். ஆனால் இப்போ
ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு நபர் போலவே தூதன் நிற்கிறார். அவர் கையில் பட்டயம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஒரு பட்டயம் போலவே ஒரு ஷார்ப்பா பயங்கரமா இருக்கு. அது எருசலேமில் உள்ள ஜனங்களை பழிதீர்க்கிறதற்கு ஆயத்தமாய் ரத்தம் சிந்தி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. பார்த்த அந்த நேரத்தில் அவருடைய மனம் அவ்வளவு தோண்டு போயிற்று. அதனால இவர் என்ன பண்ண முடியலன்னா, தேவ சன்னிதானத்துக்கு போய் விசாரிக்க முடியல. ஆலயத்தில் போய் அவருடைய சமூகத்தில் போய் மகிழ்ச்சியா இப்படி ஆல்டர் பக்கம் வந்து, ஆண்டவரே இந்த மாதத்தில் என்ன செய்யட்டும் கேட்க முடியல அவருக்கு. ஏன்? கர்த்தருடைய தூதனுடைய பட்டயத்தை அவர் பார்த்திருந்தபடியால் தேவனுடைய சேனை எப்படிப்பட்டது என்றும் தேவன் எவ்வளவு நீதி நியாயம் உடையவராய் இருக்கிறார் என்றும் இது எல்லாவற்றையும் கண் கூட பார்த்தோன்னே மனம் பதைக்குது. நோ, நான் எங்கள் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படி அவர் பயந்து போயிருக்கிறார். இதை போன்ற நேரத்தில் ஒரு நற்செய்தி எலும்புகளையும் புஷ்டியாக்கும். தூரதேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு அருமையான ஒரு தண்ணீரை போல, ஜீவ தண்ணீரை போலவே அது இருக்கும். ஒரு நற்செய்தி வந்தா அதன் பின்பு தான் நம்ம மனது அக்செப்ட் பண்ணுது. பரவாயில்ல, பழச மறப்போம். வேதாமத்தில் பாருங்க, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் கர்த்தருடைய கரம், அதாவது தாவீது கர்த்தருடைய கரமானது ஊசாவை அடித்தபடியினால் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஊசாவை அடித்த உடனே செத்து போனார். உடனே அந்த கர்த்தருடைய பெட்டியை தன்னுடைய நகரத்திற்குள்ளே கொண்டு வர ஒரு யோசனையா இருக்கிறார். பாருங்க, அதை தன்னிடத்தில் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11 படிங்க. அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல். பாத்தீங்களா, அந்த மனசு தான், அந்த மனது தான் காரணம். இந்த மனதுல என்ன இடம் இல்லை தாவீதுக்கு? இவ்வளவு பயங்கரமா இருக்கிறார் தேவன். துணிகரத்தோடு கையை நீட்டி தொட்ட ஊசாவை கத்தர் இப்படி அடிப்பாரனால் கத்தருடைய பெட்டி இவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கு. இது நம்முடைய நகரத்துக்குள்ள வர வேண்டாமே, வந்தா என்னென்ன ஆபத்து நடக்குமோன்னு பயந்து கொண்டு வர மனதில்லாமல். கோடு போட்டுக்கிடுங்க, மனதில்லாமல். கீத்தியனான ஏபேத் ஓதேமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கொண்டு போய் வைத்தார். இப்ப ஆசாரியன், நீ வச்சுக்கப்பா, உன் வீட்டில் இருக்கட்டும் கத்திரிய பட்டி. சரிங்க ராஜா, இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும் பத்திரமா. இப்ப அருமையாக வச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய 11ஆம் வசனம், ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அதன் பின்பு 12ஆம் வசனத்தில் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோமின் வீட்டையும் ஆசீர்வதித்தார், வீட்டார் அனைவரை ஆசீர்வதித்தார். பின்பு வீட்டை ஆசீர்வதித்தார். 12ஆம் வசனம், தேவனுடைய பட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். மன மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். அந்த மனசு தான். அப்ப ஒரு நற்செய்தி வரணும். தேவனே உங்களுடைய இதயத்தை உயிர்ப்பிப்பார், உங்களுடைய மனதை உயிர்ப்பிப்பார், புதிதாக்குவார். அந்த நற்செய்தி உங்களை திரும்பவுமாய் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு பிரவேசிக்க, அவர் சமூகத்தில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அப்படி தேவனுடைய ஆலயத்தில் பாட்டு பாடி வர, தேவனை தரிசிக்க அந்த பயம் போயிருச்சு. தேவனுடைய குணம், அவர் கோபப்படுறது மட்டும் இல்லை, ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கிறாரு. ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் பின்பு அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். வாவ், ஐ எம் ரெடி. இப்ப மன மகிழ்ச்சி வந்துருச்சு. உடனே அழகாய் கொண்டு வருகிறார். மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதம். தேவன் உங்கள் மனதை புதிதாக்கி அதை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி தம்முடைய அனந்தமான ஆலயத்திற்கு, தம்முடைய வீட்டிற்கு உங்களை
கொண்டு வருவார், வந்தும் வைத்திருக்கிறார். உங்களோடு இடைப்படுவார், உங்களை அழகாய் நடத்துவார். கைவி சொல்லும் ஹalleluya, ஹalleluya. நட்சத்திர கூட்டங்களை உண்டாக்கின தேவனின் கரம், நட்சத்திர கூட்டங்களை உண்டாக்கின தேவனின் கரம் உன்னோடு இருக்கும் என்றால் கலக்கம் ஏன், உன்னோடு இருக்கும் என்றால் கவலை ஏன். Don't worry my son, don't worry my daughter, don't worry my son, don't worry my daughter. வானம் பூமி பாரு, அத படைச்சவர் யாரு? தேவன் தானே சிருஷ்டிகர், அவர் குமாரன் தானே சிருஷ்டிகர். கைகளை சொல்லுவோம் ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் உங்கள் மனதை புதிதாக்குவார். நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் உங்கள் தரிசனத்தை புதிதாக்குவார். அப்போஸ்தலர் 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, பவுல் அழகா சொல்லுகிறார், அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை, கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. A heavenly vision was given to Saul and he became Paul. ஒரு பரம தரிசனம் சவுலுக்கு கொடுக்கப்பட்டது, அவர் பவுலாய் மாறினார். அந்த பரம தரிசனம் மங்காமல், அதற்கு கீழ்ப்படிந்து ஓடுகிற ஓட்டம் எப்பயும் இருக்கணும், மாறக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தேவன் பரம தரிசனம் ஒன்றை அளிக்கிறார். ஆனால் அந்த பரம தரிசனத்தை பலர் இழந்து விடுகிறார்கள். இழந்தல்ல, அவர்கள் அதை மறந்து விடுகிறார்கள். அல்லாவிட்டால் அதை தங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் புதைத்து விட்டு தங்கள் இஷ்டப்படி ஓடுகிறார்கள். இன்றைக்கு உங்கள் தரிசனத்தை தேவன் புதிதாக்கட்டும். சகலத்தையும் புதிதாக்குகிறவர் உங்கள் வாழ்க்கையை குறித்த பரம தரிசனத்தில் உங்களை நிலைநிறுத்தி அதிலே ஓட வைக்கட்டும். பரம தரிசனம் அர்த்தமில்லா சொப்பனம் போல அல்ல, இது பரம தரிசனம். The supreme most being in the whole of the universe, the supreme most high being in the whole of the universe, that is God. Yeah, he himself will give you a vision. ஒரு நல்ல ஒரு பரம தரிசனத்தை எல்லாருக்கும் உன்னதமானவர் ஆம் அவர் தருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தருவார். அப்படிப்பட்ட அந்த தரிசனத்தை அந்த பெற்ற நாளில் பார்த்தீங்கன்னா, தரிசனம் பெற்ற நாளில் மக்களுடைய மனது துள்ளும், ரத்தம் ஓடுற ஓட்டமே வித்தியாசமாக இருக்கும். மனம், உங்களுடைய சிந்தை எல்லாம் அழகா ரீங்காரம் விட்டு கொண்டு இந்த தரிசனத்தை நிறைவேற்றணும் அப்படி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆயத்தமாகி புத்தம் புதிதாய் பலனோடு இருக்கிற ஒரு இளம் குதிரை துள்ளி குதித்து புறப்படுவதற்கு ஆயத்தமாய் முழு ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறது போல அன்றைக்கு நீங்க இருந்திருப்பீங்க. உங்க மனம் இருந்திருக்கும், உங்க ரத்தம், உங்க சிந்தை, உங்களுடைய நோக்கம் இருந்திருக்கும். ஆனா அதை நம்ம சில நாட்கள் ஓடும்போது, சில போராட்டங்கள் வரும் பொழுது, தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சில துன்பங்கள் வந்து ஓடும்போது சிலர் அதை அப்படியே தண்ணீருக்குள் போட்டுவிட்ட தங்க தாம்பூலம் போல அப்படியே தங்களுக்குள் புதையுண்டு கிடக்க விடுறாங்க. பயப்படாத, இந்த தங்கம் கருக்காது, எடு. உனக்குள்ள தேவன் அருளிய வரங்களும் அப்படிப்பட்டது தான். அத நீ எடுத்து சுத்தப்படுத்தி பார், கொடுக்கப்பட்ட நாளில் இருக்கிறது போல இருக்கும். அதை அப்படி புதிதாக்கி
தேவன் உனக்கு தருவார். உங்கள் தரிசனத்தை எங்காகிலும் நீங்கள் இழந்திருக்கலாம். ஓடுகிற ஓட்டம், தரிசனத்தின்படி ஓடுகிற ஓட்டத்தை எங்காகிலும் இழந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து நில்லுங்கள். உன்னதமானவர் அதை புதுப்பித்து தருவார், செவ்வையாக்கி தருவார், புதிதாக்குவார். அந்த பரம தரிசனத்தை அழகாய் தருவார். நம்முடைய ஹெல்த், நம்முடைய சரீரமே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கின பிறகு நம்முடைய ஒவ்வொரு செல், இரத்தத்தில் உள்ள அணுக்கள் எல்லாம் புது பலனை அடைந்து விடுகின்றன. அனதர் 16 hours, மீதமுள்ள நேரம் 16 மணி நேரங்கள் போல ஓடுவதற்கு ஆயத்தமாகிறது. பொதுவாக ஒரு நபர் இந்த 8 மணி நேரம் ஓய்வை எடுத்தாதான் புதிதாகுது அவங்களுடைய செல்ல பலன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் உங்களுடைய தரிசனத்திற்கு பலன் கொடுத்து அதை புதுப்பித்து தரும் பொழுது உங்களுடைய ஓட்டம் அலாதியா இருக்கும். யூதருக்கும் இஸ்ரவேலருக்கும் போதிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்த பேதுருக்கு அப்டேட் பண்றார் அவருடைய தரிசனத்தை தேவன். எப்படி அப்டேட் பண்றாரு? முதல்ல கர்த்தர் சொல்லியிருந்தார், ரெடீமர் ஜீசஸ் கிரைஸ்ட், யா மீட்பர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார், முதலாவது நீங்கள் இஸ்ரவேலிடத்தில் காண போன இஸ்ரவேலிடத்தில் மட்டும் போங்க, புறஜாதியிட்ட போகாதீங்க. இப்பொழுது ஒரு நல்ல வேளை வந்து விட்டது. என்ன வேளை? புறஜாதியரிடத்திற்கு இவர்களை கொண்டு போக வேண்டும். ஆகவே தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். எப்போ அந்த தரிசனம் வருது? அவர்கள் போஜனத்துக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பேதுரு கேட்கிறாரு, என்ன சாப்பாடு ரெடியா? ஐயா ரெடி ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் நேரம் ஐயா, கொஞ்சம் நேரம். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10-15 மினிட்ஸ் ஐயா. அப்போ 15 மினிட்ஸ் நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன். அந்த நேரத்தில் உணவை மறக்கிறார் பார்த்தீங்களா? அந்த டெடிகேஷன் தான் தேவனுக்கு தேவை. அந்த நேரம் உட்கார்ந்து கீழிருந்து வர்ற சாப்பாட்டினுடைய மனம் பார்த்து திங்க் பண்ணாம ஜெபத்தில் உட்கார்றாரு பாருங்களேன். அதான் அந்த ஒரு அர்ப்பணிப்பின் மேல் தேவன் உங்க தரிசனத்தை அப்டேட் பண்ணுவார், கூட்டுவார், பெருக்குவார், அதாவது மல்டிப்ளை பண்ணுவார். அப்ப கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்குகிறது. அதில் எல்லா மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள் இருக்குது. எழுந்து அடித்து புசி என்று பேதுருக்கு சொல்லப்பட்டது. பாருங்க, அவருடைய தரிசனம் இப்போ அப்டேட் ஆகுது. அப்போ புறஜாதியர் இடத்திற்கும் போக ஒன்று நான் அழைச்சிருக்கேன்ப்பா, பயன்படுத்துகிறேன் போ. அப்படியே ஆண்டவரே. உடனே அதே போல புறஜாதியர் இடத்தில் போய் பேச அவர் துணிந்தார். அப்போ ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், அது வரைக்கும் அழைப்பு ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருக்கிறது, அப்டேட் ஆகுது. ஆண்டவர் என்னை மற்றும் எங்களை சுவிசேஷ பணி செய்ய சொல்லி ஓடச் சொல்லும் பொழுது, டிவி ஊழியத்தை கொடுத்த போது எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் திருச்சபை ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது பலருக்கு புரிந்து கொள்ள தெரியல. என்ன அவங்க நினைப்பாங்க? பிரதரா ஒரு சர்ச் ஆரம்பிச்சிட்டார் போல. ரைட். எப்பயுமே டிவியில் தான் நான் நம்மளை பார்க்குறாரு, தூரத்தில் கிட்டத்தில் கொஞ்சம் பேரை பார்த்து பேச நினைக்கிறார் போல அவங்களாம் நினைச்சிருப்பாங்க. நோ, தேவன் அப்டேட் பண்றார் தரிசனத்தை. ஹல்லேலூயா. எல்லையை விரிவாக்குறார், தரிசனத்தின் எல்லையே. நீங்க கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குகிறவர் அதை செய்கிறார். கைகள் வச்சு சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அப்ப ஆண்டவர் புதிதாக்குகிறார், தரிசனம் புதிதாகிறது. ஓகே, ஐ எம் ரெடி டு பிரீச் amidst Gentiles. I am ready, O Lord. Now let me go. அழகாக உடனே பேதுரு புறப்பட்டார். தேவனுடைய சித்தம் செய்வதற்கு அவருடைய தரிசனம் பெரிதாயிற்று, பெருகிவிட்டது. அதுபோல தேவன் உங்களுக்கும்
கொடுத்திருக்கிற தரிசனம் அதே அளவில் இருக்கலாம். அதை தேவன் தம்முடைய உள்ளத்தில் ஆதி முதலாய் தீர்மானித்தபடி அப்டேட் பண்ணி உங்களுக்கு பரிபூரணமாய் அந்த தரிசனத்தை வெளிப்படுத்த முடியும். புரிந்து கொள்ளுங்கள். நம்பர் 3, மூன்றாவது, நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் புது பலன் தேவன் தருவார். ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். The Lord will renew your strength, give you new strength. புது பலனை தேவன் தருவார். சரீரத்திலும் உள்ளான மனுஷனிலும் புது பலன். 2 கொரிந்தியர் 4:16 என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒன்று, புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்படி நல்ல அர்த்தம் என்ன அறியலாம்? புறம்பான மனுஷன் வயது கூட தெரியுதுங்க, வயது கூடிக்கிட்டு போகுதுங்க. புறம்பான மனுஷனானது அழிந்தும், அதாவது ஏஜ் அதிகமாகி வெளியே தெரியுது. ஆனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கைகளை வச்சு சொல்லும் ஹல்லேலூயா. இது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு மரம் ஸ்ட்ரென்த் கூடிக்கிட்டே போகுது, வருஷம் எல்லாம் கூட கூட. ஆனா மேல் பட்டை மாத்திரம் காய்ந்த மரம் போல காட்சி அளிக்கிறது, மரப்பட்டை. ஆனா அந்த மரத்தின் மேல் பட்டை மட்டும் உரிச்சா உள்ள புது பலன், புது ஸ்ட்ரென்த்தோடு மரம் இருக்கிறது போல தேவன் உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு பலன் ஊட்டுகிறார். அந்த புதிதாக அந்த உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாள் புதிதாக்கப்படுகிறது, அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. உங்களுக்குள்ள தேவன் ஊதின சுவாசம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. மண்ணுனால உருவாக்குனாலும், உங்களுக்கு ஜீவ விருட்சத்தை வெளியே வச்சாலும் ஜீவ சுவாசத்தை மட்டும் உள்ள வைத்தார். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. It was the breath of life which was kept inside the mankind on that day when Adam and Eve were created. அப்ப ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட நாள்ல என்ன பண்றாருன்னா, எங்க இருந்து அந்த சுவாசம் வருது பாருங்க? தேவனிடத்திலிருந்து, பிதா குமாரன் ஆவியானிடமிருந்து அந்த சுவாசம் வருது. அவருடைய ஓன் சுவாசம். அது உள்ள ஊதினார் பாருங்க, அது அழகா இயக்கிக் கொண்டே இருக்கிற அந்த ஜீவ சுவாசம் மனிதரை இயக்கிக் கொண்டே இருக்கிறது, புதிதாக்கி கொண்டே இருக்கிறது, வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து ஓட வைத்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவ சுவாசம் எப்படி உங்களை எவ்வளவு நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல அழகா பலப்படுத்தி ஓட வைக்குது பார்த்தீங்களா? அது போல உங்களுடைய உள்ளான மனுஷனையும் டெய்லி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னா இந்த உள்ளான மனுஷன் ஏராளமான வேர்ஷன்ஸ், நிறைய வேர்ஷன் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஜிப் பண்ணி உள்ள வச்சிருக்கிறார். அன்சிப் ஆகணும், ஒன்றன் பின் ஒன்றாக, அவ்வளவுதான். அது ஒவ்வொரு நாளும் புதிதாக்க போயிட்டே இருக்கு. சின்ன பிள்ளைய வீடியோ கேம் விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் விளையாண்டிங்கன்னா லெவல் 1 ஜெயிச்சுட்டா அடுத்து லெவல் 2, அடுத்து ஜெயிச்சுட்டா லெவல் 3, அடுத்து ஜெயிச்சுட்டா 4. நல்ல விளையாட்டுலே படிப்பை விட்டுட்டு விளையாடுறவங்க 48வது லெவல் கூட போயிடுவாங்க, 100வது லெவல் வர போயிடுவாங்க. மற்ற பிள்ளைகளுக்கு 3 லெவல் 4 லெவல் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்று புரிஞ்சுடுங்க, உங்களுக்கு எல்லா லெவலுக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறார் தேவன். உங்களுடைய உள்ளான மனுஷனை தேவனுடைய சாயல்ல
அது அப்படியே வரணும். தேவகுமாரனுடைய சாயல்ல அப்படியே வந்துடணுன்றதுதான் தேவனுடைய நோக்கம். அதை நீ புரிஞ்சிக்க, மனசுல எழுதிக்க. அதோடு கூட சரீர பிரகாரமான ஸ்ட்ரென்த் சரீரத்திலும். சங்கீதம் 103:5, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. வால வயது போல ஆகிறது. அடடா, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம். 7 தரம் ஸ்நானம் பண்ணின பொழுது சிறு பிள்ளையின் மாம்சம் போல் ஆயிற்று யோர்தானிலே நாகமானுக்கு. அப்ப இந்த விதமான ஒரு ஸ்ட்ரென்த் தேவன் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யோசுவா 14:11 படித்து பாருங்கள். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. கையில் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் ஒரு பெரிய பாருங்க, யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இதுதான் பலனை தேவன் பெருக பண்ணி வைத்து வாழ வைக்கிற ஒரு வாழ்க்கை. காண்டா மிருகத்துக்கு பலனை கூட்டினவர் யாரு? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அந்த ஜனத்துக்கு இருக்குது. நீங்க பயப்படாதீங்க, எந்த வீக்னஸும் உங்களை மேற்கொள்ளாது. பலவீனனா இருந்தாலும் நீங்க உட்கார்ந்து சொல்லுங்க, நான் பலம் உள்ளவன். பிசாசுக்கே தலை சுத்தம். நம்ம காண்கிறது சொப்பனமோ நினைச்சு ஓடிடும். வீக்கா இருக்கிறான், அவன் ஸ்ட்ரென்த்தனஃபா இருக்கிறத சொல்றான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தேவனே பார்த்து உங்கள் விசுவாசத்தை பார்த்து, அடடா இவன் பலமுள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான், மெய்யாகவே நான் இவனை பலப்படுத்தி விடுவேன் என்று உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு கடவதென உடனே கர்த்தர் தாமே பலனை கூட்டி கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். உங்க சரீரத்தில் பலனை கூட்டுவாரு, தேவன் உங்களை நடத்துவார். எந்த நேரம் வர இன்று என்று ஆண்டவருடைய வருகை வந்து ஆண்டவரின் முகத்தை நேர் நேர் கண்டு ஆனந்த மகிழ்ச்சியில் பொங்கி நிற்கும் நேரம் வரை நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? காண்டா மிருகத்திற்குள் பலனை வைத்தவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்முடனே இருக்கிறார், நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பொறாமையும் வன்கண்ணும் எரிச்சலும் மாந்திரிகமும் உனக்கு விரோதமாய் நிற்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் உன்னையோ உன் குடும்பத்தினரையோ பலவீனப்படுத்துவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது முதல் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உன் குடும்பத்தில் உள்ளோருக்கு உண்டு என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்கிறது. திருச்சபைக்குள்ளே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறது. வீட்டிலே பலவீனப்பட்டவர்களாய் விட்டு வந்திருக்கிறவர்களை தொடுகிறது. The hand of the Lord is touching them right now. It is strengthening them right now. யார் யார் அப்படி சுகவீனமாய் விட்டு வந்தீர்களோ அவர்களை கர்த்தருடைய கை பலப்படுத்துகிறது இப்பொழுது. ஹல்லேலூயா. உன்னுடைய தரிசனத்துக்கு புது வடிவம் தேவன் தருவார். உன் தரிசனத்தை புதுப்பிப்பார். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது முதற்கொண்டு உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே அப்படியே ஓட்டம் ஓடுங்க, கலங்காதீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம்,
பிரசன்னம், தேவ பிரசன்னம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ உம்முடைய ஜனத்தை உம்முடைய கரம் ஆதரிப்பதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடர்ந்து நடத்தி அருளும். கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொருவரையும் புதுப்பித்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை மன தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.